தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பே லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கு முன் மக்களை சீரழிவிற்குள்ளாக்கும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும், ஊழலை ஒழிக்க தமிழக முதல்வர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளடங்கிய வலுவான லோக் ஆயுக்தா சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து புரட்சிகர இளைஞர் கழகம் மற்றும் அகில இந்திய மாணவர் கழகம் சார்பில் பொதுமக்களிடத்தில் 1 லட்சம் கையொப்பம் பெறப்பட்டது. இதை தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் திங்களன்று தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி சென்றனர். அப்போது அங்கு போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இன்றைக்கு தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய புரட்சிகர இளைஞர் கழகம் சார்பாக, அகில இந்திய மாணவர் கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க 1 லட்சம் கையெழுத்துக்கள், இளைஞருடைய கையெழுத்துக்களை வாங்கி தமிழக முதல்வரை சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் ஊழலை ஒழிப்பதற்கு வலுவான லோக் ஆயுக்தா சட்டத்தை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை தேர்தலுக்கு முன்பே அரசாங்கம் இழுத்து மூட வேண்டும். வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை என்பதை இந்த அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே 84 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போர்க்கால அடிப்படையிலே வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். அரசு பள்ளி கல்லூரிகளில் இந்த கல்வி ஆண்டு துவங்குவதற்கு முன்பே அனைத்து அடிப்படை வசதிகளையும் இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும். பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பாதுகாப்பு கிடையாது. அவர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களிலே பாதுகாப்பு புகார் கமிட்டி அமைப்பதை இந்த அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். மேலும் தேர்தலிலே ஜெயலலிதா அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தபடி வீடு இல்லாதவருக்கு 3 சென்ட் வீட்டு மனை நிலம் தருவதாக ஜெயலலிதா அரசாங்கம் சொல்லி இருந்தது. அதை அமல்படுத்த வேண்டும். தொழிற்சங்க அங்கீகார சட்டத்தை இயற்ற வேண்டும். உடைப்பவர் எவரானாலும் ரூபாய் 15,000 சம்பளம் கிடைக்க சட்டம் போட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தமிழக முதல்வரை சந்திக்க நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். எங்களை அனுமதிக்காமல் காவல்துறை இன்றைக்கு கைது செய்ய முன் வந்திருக்கிறது. நாங்கள் தமிழக முதல்வர் எங்களை சந்திக்கும் வரை எங்களது போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று மாலை தேர்தல் பிரச்சாரத்திற்கு புறப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அதே நேரத்தில் அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் துவக்குகின்றனர். இதனால் திங்களன்று அமைச்சர்கள் வருகையின்றி தலைமைச் செயலகம் அமைதியாக காணப்பட்டது.